ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற இயரிங் வந்து லக்ஷ்மி காயின் வச்சு செய்த ஒரு ஸ்டட். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த இயரிங் செய்யறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு சில்க் த்ரெட் அப்புறமா ஒரு ஜரி த்ரெட் வேணும். இந்த மாதிரி டோனட் ரிங்ஸ், ஸ்டோன் செயின், ஐ பின், ஸ்டட் பின், பால் செயின், white beads, golden beads, Lakshmi coin, இந்த மாதிரி buds, fevicril का fabric glue, cutter, cutting plier, nose plier, collar canvas, அப்புறமா நம்ம என்ன கலர்ல சில்க் த்ரெட் எடுக்கோமோ அதே கலர்ல fevicril का fabric colors அல்லது acrylic colors. நான் வந்து ரெட் கலர்ல சில்க் த்ரெட் எடுத்துர்க்கேன். அதனால ரெட் கலர்ல ஃபேப்ரிக் கலர்ஸ் எடுத்துர்க்கேன். நமக்கு ஃபேப்ரிக் கலர்ஸ் இல்லனா அக்ரிலிக் கலர்ஸும் எடுக்கலாம். இந்த ஸ்டட் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து இந்த ரிங்கை வந்து ராப் பண்ணிக்கணும். பாருங்க இந்த மாதிரி ராப் பண்ணிட்டு இனி நம்ம இந்த கோல்ட் ஜெரி த்ரெட் இப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதுல 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துட்டு இதுக்கு மேல சுத்தி இப்படி ராப் பண்ணணும். கொஞ்சம் கேப் விட்டு பாருங்க இந்த மாதிரி இப்படி 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துட்டு இதுல கொஞ்சம் கம் பேஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இப்படி ஒண்ணா ஆக்கிடலாம். அப்பதான் நமக்கு இதுல வந்து ராப் பண்ணக்கு ஈஸியா இருக்கும். இனி இது கொஞ்சம் காஞ்ச பிறகு நம்ம இதுல ராப் பண்ணலாம். இனி நம்ம ராப் பண்ணலாம். பாருங்க இப்படி இந்த சைடு இப்படி கம் வச்சுட்டு இந்த த்ரெட்டை வந்து நம்ம இந்த மாதிரி இப்படி வச்சுக்கணும். இதை இனி ஒரு 2 மினிட் காய விட்டுட்டு அப்புறமா திருப்பி ராப் பண்ணணும். இனி நம்ம ராப் பண்ணலாம். இது வந்து ஃபர்ஸ்ட்ல நம்ம ஸ்டார்ட் பண்றனால 2 நேரம் ஒரே பிளேஸ்ல ராப் பண்ணிருக்கேன். இனி அடுத்து வரும்போதெல்லாம் ஒருக்கா ராப் பண்ணா போதும். பாருங்க இந்த அளவுக்கு கொஞ்சமா அப்படி ஸ்பேஸ் விட்டுட்டு இங்க பாருங்க இந்த மாதிரி அடுத்து கொஞ்சம் இப்படி ஸ்பேஸ் விட்டு இங்க அடுத்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இங்க இப்படி இந்த மாதிரி இப்படி சுத்தி இப்படி ராப் பண்ணிரோம். பாருங்க இந்த மாதிரி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பேஸ் விட்டு இப்படி சுத்தி நம்ம ராப் பண்ணிரோம். பாருங்க இது இனி நல்லா காஞ்ச பிறகு இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க இப்போ இது காஞ்சிருக்கு. இனி இப்படி கட் பண்ணி எடுத்துரும். பாருங்க இந்த மாதிரி. இனி பாருங்க இந்த சென்டர்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்பேஸ்ல தான் நம்ம வந்து இந்த லக்ஷ்மி காயினை இந்த மாதிரி இப்படி ஒட்ட போறோம். அதுக்கு இந்த மேல இப்படி வந்திருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துறணும்.
இந்த மாதிரி இப்படி எடுத்துட்டு இனி நம்ம இதில் நல்லா கம் வைக்கணும். நல்லா இந்த அளவுக்கு கம் வச்சுட்டு இனி இந்த லக்ஷ்மி காயினை இதில் நம்ம ப்ளேஸ் பண்ணணும். இந்த மாதிரி இனி இது நல்லா காயட்டும். பாருங்க நல்லா அழகா காஞ்சிட்டு இனி நம்ம இதை சுற்றி ஸ்டோன் செயின் ஒட்டணும். இனி இதில் லேசாக கம் பட்டிருக்கு, அதை நம்ம நல்லா அழகாக இப்படி பட்ஸ் வச்சு இப்படி தொடச்சி எடுத்துரும். இந்த மாதிரி இனி இது கொஞ்சம் காயட்டும். இனி இந்த ஸ்டோனை சுற்றி நம்ம வந்து பால் செயின் ஒட்டணும். அதுக்கு இதை சுற்றி இப்படி கம் வச்சுடணும். பாருங்க இந்த மாதிரி. இனி பின்னால இதுல வந்து ஸ்டட் பின் ஒட்டலாம். அதுக்கு நல்லா அப்படி கம் வச்சுட்டு இந்த ஸ்டட் பின்னை இப்படி வச்சு இப்படி ஒட்டிடணும். இப்போ பாருங்க இதுல வந்து நமக்கு வந்து கீழே ஹேங்கிங்ஸ் வரும், ஒரு 5 ஹேங்கிங்ஸ் வரும். ஸோ அதுக்கு வேண்டி நம்ம ஐபின் இருக்குல்ல, இந்த ஐபினை வந்து இப்படி குட்டி பாருங்க இந்த மாதிரி இப்படி ஐபினை இப்படி குட்டி குட்டி பீசஸாக இப்படி கட் பண்ணி வச்சுடணும். கட் பண்ணி வச்சுட்டு இதில் கம் அப்ளை பண்ணி நமக்கு எங்கெல்லாம் இந்த கீழே ஹேங்கிங்ஸ் வேணுமோ அங்கே வந்து நம்ம இப்படி ஒட்டிடணும். இப்போ பாருங்க இதில் இப்படி கம் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி இப்படி இப்படி வைக்கணும். அதே மாதிரி இப்படி இதில் இப்போ நான் 4 ஹேங்கிங்ஸ் வைக்க போகிறேன். ஸோ 4 இடத்துல கம் பிளேஸ் பண்ணி இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி இப்படி குட்டி குட்டி பீசஸாக அப்படி வெட்டி வச்சுட்டு நம்ம வந்து இதில் இப்படி ஒட்டிடணும். அடுத்து பாருங்க இதில் ஒன்று, அப்புறமா இது பக்கத்தில் இதில் இன்னொன்று, அப்புறமா இதில் ஒன்று, அப்புறமா இதில் ஒன்று. இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு இந்த ஐ பின்னை இதுக்கு மேலே இப்படி ஒட்டிடணும். இனி இது வந்து லேசாக காயட்டும். காஞ்ச பிறகு இது நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அப்படி ஃப்ரண்ட்டில் பார்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதை எப்படி பண்ணோம்னு நான் காட்டி தரேன். இது இப்போ லேசாக காயட்டும். இப்போ நம்ம இப்படி திருப்பினா எல்லாம் கீழே விழுந்துரும். ஸோ அதுக்கு வேண்டி இது வந்து லேசாக காயட்டும். பாருங்க இது வந்து இப்போ கொஞ்சம் காஞ்சிருக்கு. இனி இது வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் இப்படி டேர்ன் பண்ணிவிட்டு நமக்கு எப்படி வேணுமோ அப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். பாருங்க இது கொஞ்சம் கேப் பாருங்க இந்த மாதிரி இப்படி நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிடணும்.
பாருங்க இந்த மாதிரி. இந்த பீட்ஸ்லாம் இப்படி கோர்த்து வச்சிருக்கோம்ல, இதை வந்து பாருங்க இந்த மாதிரி இந்த பின்ல இப்படி போட்டு இந்த மாதிரி இப்படி நம்ம திருக்கி இதை வந்து அட்டாச் பண்ணணும். பாருங்க இந்த மாதிரி. இனி பாக்கி உள்ள ரிங்ஸ்ல இதே மாதிரி கோர்க்கணும். பாருங்க இந்த மாதிரி. இனி பாருங்க பின்னால் இப்படி இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நம்ம வந்து ஒரு கேன்வஸ் ஷீட் வச்சு இப்படி ஒட்டணும். அதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி இப்படி காலர் கேன்வஸ் எடுத்துட்டு நமக்கு இந்த ரவுண்ட் என்ன அளவோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி இப்படி ஃபர்ஸ்ட் வெட்டிடணும். வெட்டிட்டு இது வந்து ரெட் கலர் த்ரெட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதனால நம்ம வந்து ஃபெவிக்ரில்ல ஃபேப்ரிக்கோ அல்லது ஆக்ரிலிக் கலர்ஸோ எடுத்து நம்ம வந்து இந்த கேன்வஸ், இந்த காலர் கேன்வஸ் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிடணும். கேன்வஸில் வந்து ஒரு சைடு வந்து ஷைனியாக இருக்கும், இன்னொரு சைடு வந்து சும்மா நார்மலாக ரஃபாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம கலர் அடிக்கலாம். ஏன்னா ஷைனியாக இருக்க போர்ஷனில் தான் நம்ம வந்து கம் வச்சு ஒட்டுவோம். ஸோ அதனால இந்த ரஃபாக இருக்க பார்ட்டில் மட்டும் நம்ம வந்து இப்படி பெயிண்ட் அடிக்கலாம். அப்போ பெயிண்ட் அடிச்சு இப்படி இதே கலரில் நம்ம பெயிண்ட் அடித்தா பின்னால் பார்க்க அழகாக இருக்கும். இதில் வந்து இப்படி ஒரு ஹோல் போட்டுட்டு இதை சுற்றி நல்லா கம் வைக்கணும். இந்த மாதிரி நல்லா கம் வச்சுட்டு அப்புறமா இதை வந்து உள்ளே கொட்டிடணும். இந்த மாதிரி அப்புறம் இந்த மாதிரி இப்படி ஒட்டிடணும். ஏன்னா இது நல்லா காயட்டும். பாருங்க கம்மல் செய்து முடிச்சோன்னா இந்த மாதிரி இருக்கும். நல்லா ஈஸி தான். நீங்கள் எல்லாரும் இதை வந்து பண்ணி பாருங்க. வீடியோஸ்லாம் பார்த்து லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.